ஓகே, ப்ராஜெக்டோட டாபிக் வந்து ஐஓடி பேஸ்டு வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹோல் கான்செப்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க ஸோ வாட்டரோட குவாலிட்டி வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, ஸோ இப்போ நம்ம காவிரி கடை ஓரமாகவோ இல்லை வேறு ஏதாவது ரிவர் சைட்லேயோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து வர வேஸ்டேஜஸை டேரெக்டாக வந்து அவங்க ஆற்றுல வந்து கலந்து விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்குறது இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த சென்சார் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாட்டரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற செக் பண்ணுற சென்சார். இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது அங்கே இருக்கட்டும். ஸோ இப்போ இது என்ன கான்செப்ட்னா, இதுதான் வந்து ரிவரு. ஸோ ரிவரில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பியூர் வாட்டராக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரீஸோட அவுட்லெட், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட வேஸ்டேஜஸை ரிவரில் கலக்கிறப்ப தண்ணி வந்து இந்த கலரில் மாறிடுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கெமிக்கல் வேஸ்ட்டு. ஸோ இது வந்து ஹசார்டஸ் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கெமிக்கல் வேஸ்ட்னா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர கெமிக்கல். ஸோ இதுவுமே வந்து உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். இதுவும் டேஞ்சரஸ் தான், பட் இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுறது அந்த சென்சாரோட வேலை. ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம ஐஓடி பேஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து கெமிக்கல் வேஸ்ட்டோ இல்லை ஹசார்டஸ் வேஸ்ட்டோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர்லையும் பஸர் வந்து இண்டிகேட் பண்ணோம். ஸோ இது வந்து எப்படி அவுட்புட் பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டில் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஹாட்ஸ்பாட்னால் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நம்ம ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணோன்னா, அந்த செட்டப் போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளே போய்ட்டு யூசர் நேம், அதாவது நெட்வொர்க் நேம் வந்து ESP8266 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 0லேருந்து 8 வரையும் போட்டுட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் சிம்பிள் கொடுத்துட்டா சேவ் ஆயிரும். இப்போ சேவ் ஆனதுக்கப்புறமா ஹாட்ஸ்பாட்டை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கணும். அண்ட் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்கணும். சரியா? ஸோ இன்டர்நெட் ஆனில் இருக்குது. ஒய்ஃபை ப்ளூடூத்லாம் ஆஃபில் இருக்கணும். இன்டர்நெட்டும் ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் ஆனில் இருக்கணும், இல்லைனா இதுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இந்த கனெக்டட் டிவைசஸில் வந்து இங்கே நம்ம பின்னாடி வந்து ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து அந்த கண்ட்ரோலரு. இந்த கண்ட்ரோலருக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறப்ப இந்த கண்ட்ரோல் வந்து ஐஓடியோட கனெக்ட் ஆயிரும். ஸோ இது நான் எப்படின்றது இது பின்னாடி எப்படி வேலை பார்க்கணுன்றத சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த செட்டப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த கிட்டுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த கிட்டுக்கு எப்படி பவர் சப்ளை கொடுக்கணும்னா, இங்கே வந்து நம்ம ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்ய பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணதுக்கப்புறமா டிஸ்பிளேயில் ஐஓடி பேஸ்டு வாட்டர் குவாலிட்டி மானிட்டர்னு வரும். கனெக்டிங் ஒய்ஃபைன்னு வரும். ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கனெக்டட் ஒய்ஃபை அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ ஒரு ஒய்ஃபை கனெக்டட்னு வந்துருச்சிங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் பியூர் வாட்டர்ன்ற மாதிரி வரும். ஸோ இங்கே மொபைலில் பார்த்துட்டிங்கன்னா கனெக்டட் டிவைஸில் உங்களுக்கு ஸோ ESP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் மொபைலில் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிட்ட வந்து ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் சென்சாரை வந்து நீங்கள் இது மாதிரி உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் வாட்டர்னு வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த குவாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா 1000% இருக்குது. ஸோ அப்படின்னா பியூர் வாட்டர் அப்படின்றது அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போ இது வந்து ஆற்றுக்கு இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி உள்ள தண்ணி வரைக்கும், இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறமா இந்த கலரில் மாறிடுது இல்லையா? ஸோ எப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல மல்டிபிள் சென்சார்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேம்லேருந்து தண்ணி திறந்து விடுறப்போ ஒரு சென்சார், இண்டஸ்ட்ரீஸ்க்கு அடுத்து ஒரு சில சென்சார்ஸ் வைக்கிறப்ப நம்மளால் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பொல்யூட்டான, அதாவது ஆபத்தான வேஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களான்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பியூர் வாட்டர்ன்ற மாதிரி இண்டிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு இப்போ ஐஓடியில் எப்படி மொபைல் ஆப்பில் பார்க்குறதுன்ற சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்கள் மொபைலில் இந்த செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் பிளிங்க் ஐஓடின்னு சொல்லிட்டு இந்த ஆப் இருக்கு இல்லையா, பின்னு போட்டு, ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுத்து மெயில் ஐடியில், ஸோ நீங்கள் எங்ககிட்ட கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அந்த மெயில் ஐடி வந்து டைப் பண்ணணும். அந்த மெயில் ஐடி நேம் வந்து, ஸோ அந்த மெயில் ஐடி நேம் வந்து உங்களுக்கு சுந்தரலிங்கம் ஓகே. ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து இந்த ஆப்பில் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறமா லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்டிங்னு வந்து உங்கள் லாகின் பேஜ் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அண்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வாட்டர் குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து டாப்பில் காட்டும். ஸோ இது வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்கும். அப்போனா இன்டர்நெட் வந்து கரெக்டாக கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டரோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும். பியூர் வாட்டர் இஸ் சேஃப் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இங்கேயே டிஸ்பிளேலையும் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றி மானிட்டர் பண்ணிக்க வேண்டியது. ஐஓடிலையும் பண்ணலாம், டிஸ்பிளேலையும் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பியூர் வாட்டரில் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரௌன் கலர் வாட்டர் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கெமிக்கல் வேஸ்ட்டு, இது ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு கெமிக்கல் வேஸ்ட்டு வரப்பே நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக ஹசார்டஸ் வேஸ்ட் வந்து காட்டினாலே போதும். ஓகே. ஸோ அதை விட இதுதான் வந்து வெரி வெரி டேஞ்சரஸ்ன்றதுனால ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு உடனே அலர்ட் வந்து சென்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் இண்டிகேஷன் அண்ட் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு அடிச்சு கொடுக்கும் அண்ட் ஐஓடியில் வந்து சென்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் பார்க்கலாம். பியூர் வாட்டர் இருக்கிறதுனால நார்மல் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பியூர் வாட்டர் சேஃப் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த சென்சார் ப்ளக் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே வைக்கிற டிப் பண்ணுறப்ப ஒரு ஆஃப் டேஸ் டிப் பண்ணுறப்ப உங்களுக்கு இங்கே ஹசார்டஸ் வேஸ்ட்டுன்ற மாதிரி வந்துடும். ஸோ இங்கேயே வந்து டேஞ்சருன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஹசார்டஸ் வேஸ்ட் டேஞ்சருன்ற மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேயா. ஸோ இங்கே வந்து ஹசார்டஸ் வேஸ்ட் காட்டுது. ஸோ இப்போ வந்து இது இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டேஞ்சருன்ற மாதிரி காட்டுது. ஓகே. ஸோ இதை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நார்மலுக்கு போயிடும், அன்னோன் வாட்டருக்கு போயிடும். ஸோ நீங்கள் அங்கே வைக்கிறப்ப ஹசார்டஸ் வேஸ்ட் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த பிளாக் கலர் வாட்டர் வந்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. ஸோ தொடச்சதுக்கப்புறமா இதில் போடுங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் போடாதீங்க. ஓகே. ஸோ இதில் போடுறதுக்கப்புறம் உங்களுக்கு பியூர் வாட்டர்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வரப்போ உங்களுக்கு ஹசார்டஸ் வேஸ்ட்டுன்ற மாதிரி வந்துடும். ஐஓடிலே அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம காம்பனன்ட் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். சரி, இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் அடாப்டர். இது வந்து ஏசி வந்து டிசியாக மாற்றி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா 12 வோல்டேஜ் 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எதுக்கு 5 வோல்டேஜாக அந்த சென்சார், இந்த கண்ட்ரோலரு இதெல்லாம் 5 வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும். அந்த எல்சிடி, ஸோ அங்கே இருக்குது இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற எல்சிடி வந்து உங்களுக்கு 5 வோல்டேஜ் இருக்கும். அதுக்காக தான் இந்த போர்டு. இது வந்து எப்படி வந்து 5 வோல்டேஜ் வருதுன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி நேம் வந்து 7805. இந்த ஐசி மூலமாக தான் நமக்கு 5 வோல்டேஜ் கிடைக்குது. அண்ட் இந்த ரெட் கலர் வந்து 5 வோல்டேஜ் வருதுன்ற இண்டிகேஷனுக்காக. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோலர் நேம் வந்து உங்களுக்கு நோட் எம்சியூன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ESP8266 சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே இன்பில்ட்டாகவே ஒரு ஒய்ஃபை மாடியூல் இருக்கும். ஸோ இதான் அந்த மாடியூல். இதுக்குள்ள கண்ட்ரோலர் அண்ட் இன்பில்ட் ஒய்ஃபை மாடியூல் இருக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு இன்டர்நெட்டோட ஒய்ஃபை மாடியூல் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. கண்ட்ரோலர் வந்து இங்கே இருக்கிற கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சென்சார்ஸ் வந்து பியூர் வாட்டரில் இருக்கா, ஹசார்டஸ் வாட்டரில் இருக்கா, சென்சார் வந்து கண்ட்ரோலர்கிட்ட சொல்லும். கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டெசிஷனை மேக் பண்ணி கொடுக்கும். அதனால் கண்ட்ரோல் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இந்த கண்ட்ரோலருக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரிலே மாடியூல்னு சொல்லுவோம். இந்த ரிலே மாடியூல் எதுக்காகனா உங்களுக்கு அந்த எல்இடியும் அண்ட் உங்களுக்கு இந்த பஸ்ஸரையும் வந்து ஆன் பண்ணுறதுக்காக இந்த ரிலே மாடியூல் வந்து யூஸ் பண்ணிக்கும். ரிலே மாடியூல் 12 வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகும். இந்த பஸ்ஸரும் அந்த முன்னாடி இருக்கிற ரெட் கலர் எல்இடியும் உங்களுக்கு 12 வோல்டேஜ் ஆப்ரேட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. மேனுவலாக எப்படி நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோமோ இது மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக் சுவிட்சு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சென்சாரோட ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டர்பிலிட்டி சென்சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வாட்டரில் வைக்கிறப்ப உங்களுக்கு இந்த வாட்டரோட ப்ரெசன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கண்ட்ரோலருக்கு வந்து டேட்டா கொடுக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்சிடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஸ்பிளேயிங்காக. ஸோ இது வந்து பின்னாடி இருக்க மாடியூல் வந்து I2Gன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். ஸோ அது மூலயமா உங்களுக்கு இது வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஓகே. ஸோ இது சென்சாரு, இது இன்புட் டிவைஸு. ஸோ கண்ட்ரோலர் வந்து கண்ட்ரோலரு, அது வந்து அவுட்புட் டிவைஸ், பஸரு, ரிலே, இந்த எல்இடியில் அவுட்புட் டிவைஸ் 3 தான். இன்புட்டு, மைக்ரோ கண்ட்ரோலரு, அவுட்புட்டு. ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராஜெக்டோட காம்பனன்ட் எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ.